ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டம் நேற்று நடந்து முடிஞ்சது. அது தோழமை கட்சிகளின் கூட்டம் என்று அவர்களால் சொல்லப்பட்ட போதும் ஒரு கூட்டணியாக அதை மாற்றுவது என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதன்படி அது கூட்டணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் இருந்த காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, விசிக, IUML 4 கட்சிகளும் அவர்களோடு இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். தவேக இடதுசாரிகள் அந்த கூட்டணியில கலந்து கொள்ளவில்லை. CPI, CPM இரண்டும் அந்த கட்சி கூட்டணியில கலந்து கொள்ளவில்லை, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக நேற்று காலையிலேயே முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து மாலை நேரத்துல கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாது, ஏன்னா நாங்க கூட்டணியில இடம்பெறவில்லை, நாங்க இந்த காரணங்களுக்காக உங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அதே காரணங்கள் அப்படியே இருக்கும், நாங்க ஆட்சிக்கு எங்களுடைய ஆதரவும் தொடரும் அப்படின்னு அவரிடம் ஒரு உறுதி அளித்திருக்கிறார்கள் என்று தெரியுது. ஆனா கூட்டணிக்குள்ள நாங்க இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல நிரந்தரமாகவே கூட்டணிக்குள்ள இருக்க மாட்டோங்கிறது பொருளாங்கிறது தெரியல. மீண்டும் ஒரு மாநில குழு கூட்டம் போட்டு கூட்டணியில் இடம்பெறுவதற்கான ஒப்புதலை வாங்கிட்டு ஒரு வேளை சேரலாம், அல்லது சேராமலேயே கூட இருக்கலாம். ஏன்னா இடதுசாரி ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன், இந்த 3 கட்சிகளும் ஒரு இடது முன்னணி என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறார்கள். தேர்தல் ரீதியாக அந்த முன்னணிக்கு என்ன பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகண்ட், ஒரு பொருட்படுத்தத்தக்கது அல்ல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், அதற்கு எங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வேணுங்கிறதுக்காக அந்த இடது முன்னணியை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது படிப்படியாக தேர்தலுக்கும் பயன்படலாம் அப்படின்னு அவங்க நினைக்க கூடும். அதுவரை தேர்தல் கூட்டணின்னு பெரிய கட்சிகளோட கூட்டணி குறித்து எதுவும் பேசுவதில்லை. அது அப்படியே அவங்களோட கூட்டணி வச்சாலும் அது தொகுதி உடன்பாடுதான், கூட்டணி இல்லை என்ற விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. திமுக கூட்டணியோடு கடந்த காலத்துல இருந்தது கூட்டணி என்ற பெயர்லேயே இருந்தது, அப்படியே இருந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த இடத்துல விளங்காத ஒரு புதிர் என்னன்னா, இந்தியா பிளாக் என்று ஆங்கிலத்திலையும் இந்தியா கூட்டணி என்று தமிழ்லையும் அழைக்கப்படுகின்ற அது தொகுதி உடன்பாடா, அப்படி ஒரு கூட்டணி மத்திய அளவுல, ஒன்றிய அளவுல, தேசிய அளவுல தேவைப்படுகிறதா? தேசிய அளவில் அப்படி ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது என்றால் மாநிலங்களுக்குள்ள அதனுடைய கிளை ஒன்று இருக்காதா, அல்லது இருக்க வேண்டியது இல்லையா? அந்த கூட்டணி தொடர்பாக நிலைப்பாடு என்ன, அதுவும் தொகுதி உடன்பாடா என்ன அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. அத இடதுசாரிகள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ரைட், அதை விட்டுருவோம். இப்ப அந்த கூட்டணியாக அது உறுதி செய்திருக்கிறாங்க. மாநில அளவுல ஒரு உறுதியான பெரிய கூட்டணி ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் 35% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க தவேக. கூடவே இந்த கூட்டணி கட்சிகளும் அதோடு இணைகிறது. அப்படிங்கும் போது ஒரு வலிமையான மாநில அளவுல ஒரு வலிமையான கூட்டணியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது மதச்சார்பற்ற தன்மையோடு தான் இருக்கும், சமூக நீதி அடிப்படையில தான் செயல்படும் அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு சொன்னதாக சொல்றாங்க. எல்லாமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு அப்படின்னு எதுவும் வரல. தனியாக அவர் சொன்னதாக மற்றவங்க சொல்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் அவர் கூட இல்ல, முதலமைச்சர் கூட இல்ல, தவேக தலைவர் கூட இல்ல. செய்தியாளர் சந்திப்பு என்று சொன்னாலே அங்கு இருப்பதில்லைங்கிற முடிவோடு இருக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. மற்றவங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அந்த கூட்டணிக்காக உருவாக்க வேண்டும், குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும், கூட்டணிக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் போன்ற விஷயங்கள் பற்றி பிரிலிமினரி டிஸ்கஷன் நடந்தது. ஒரு கூட்டணியாக அது உருப்பெறுகிறது. அதை தாண்டி முக்கிய முடிவுகள் வேறு எதுவும் எடுக்கவில்லை. எல்லாமே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சிருக்கிறாங்க. அடிக்கடி கூடணும், அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போடணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அதுல சொல்லியிருக்கிறாங்க. நெட் ரிசல்ட் இதுல என்ன, திமுகவுக்கு ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறதாக
விவாதங்கள்ல சொல்றாங்க. அது நாங்க தான் இப்போ பெரிய கூட்டணி, நீங்க இல்ல அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு, மாநில அளவுல ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை தவேக தலைமையில் உருவாக்குவது அப்படிங்கிறது நடந்திருக்குது. 2, தவேகாவுக்கு எம்பிக்கள் கிடைக்கும் காலத்தில் இந்தியா கூட்டணியில சேர வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்பிக்கள் இல்லாத சூழல்ல இந்தியா கூட்டணியில சேரணுமா வேண்டாமாங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப 29 தேர்தல் இருக்குல்ல, மக்களவை தேர்தல், அதற்கு முன்னால ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது, அவங்க போய் வந்தாங்கன்னா அதை முடிவு செய்யணும்னு ஒரு பொருள் வருது. 29 மக்களவை தேர்தல்ல அவங்க இந்தியா கூட்டணியில இல்லாமல் தான் தேர்தலை சந்திப்பார்கள் பொருள். இந்தியா, ஏன்னா அப்ப எம்பி தவேகாவுக்கு எம்பி வரும்போதுதான் இந்தியா கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதான் அர்த்தம். அப்போ அது என்ன பிரச்சனை? இப்போது இந்தியா கூட்டணி சார்பாக தலைமை நீதிபதிக்கு எழுதின பெட்டிஷன்லயும் ஜூன் 8ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஆம் ஆத்மியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கையொப்பமிட்டிருக்கின்றன. அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ள இல்ல, ஆம் ஆத்மி இல்லை என்று சொன்னவங்க, ஆனா அவங்களும் கையெழுத்திடுறாங்க. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கோமா இல்லையாங்கிறத பத்தி பேசல, இந்தியா கூட்டணிக்குள்ள அதை பத்தி பேசல, ஆனா சென்ற முறை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஆனாலும் ஒத்த கருத்து இருந்ததுன்னா கையெழுத்து போடுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க போல தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ தவேக நேற்று நடத்திய கூட்டணியினுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள சேர்றாங்களா இல்லையா, அது அவங்க சாய்ஸா அல்லது இந்தியா கூட்டணியுடைய சாய்ஸா, இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்குமா, காங்கிரஸ் இருந்தால் திமுக இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு. அது எல்லாமே தனித்தனியாக விரிவாக பேச வேண்டிய ஒரு செய்தி தான். பட் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாரு. FCRA புதிய விதிகளுக்கு எதிராக தவேக எடுத்த நடவடிக்கை என்ன? கொள்கை எதிரி பாஜகன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் போதுமானதா? அவங்க மதச்சார்பின்மையோடு இருக்கிறாங்க, மதவாத கொள்கை எதிரி பிஜேபின்னா எதுக்காக சொல்றாங்க? மதவாத அரசியலுக்காக சொல்றாங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்போ இதுக்கு மதவாத அரசியல் அதனுடைய விளைவாக வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கணுமா இல்லையா, அல்லது நடுநிலையா, என்ன செய்யறாங்க அவங்க அப்படிங்கிறது ஒண்ணு. பிற்படுத்தப்பட்டவராக இருந்து முஸ்லிமாக மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு, பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்றது நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. அது தொடர்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன தவேக சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்போ 7 முஸ்லிம் பிரிவுகள்ல பிறந்தவர்களுக்கு அந்த 3.5% இடஒதுக்கீடுன்னு சொன்னது, அதுக்கு அவர்களுக்கு மட்டும்தான், மதம் மாறி வந்தவர்களுக்கு கிடையாது அப்படின்னு பொருளா? அதுதான் ஸ்டாண்டா அப்படிங்கிறத தவேக இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, இந்த குதிரை பேரம் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டாலும் தொடர்ந்து அந்த 4ஓட நிக்கல, 5 வந்தது, 6 வந்தது. இப்படி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. வைகோ இன்னும் 2க்கு முயற்சி செய்தாங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜகா வாங்குறாரு. அப்ப அவர் சொல்றாருன்னா முதலமைச்சரே அதை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது. அது தொடர்பாக முதலமைச்சரே இதை குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார், ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர்கிட்ட ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறதுக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்கிறதும் தனியாக ஒரு செய்தியாக இருக்குது. வைகோ கிட்ட சொன்னது அப்படின்னு முதல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே குதிரை பேரம் இல்லை. அவர் இல்லைன்னு சொல்றாரு இப்போ 2வது, அது வேற விஷயம். அதோட மட்டும் இல்ல, அவர் இல்லைன்னு சொல்றதோட மட்டும் இல்ல, பதிலுக்கு தவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு பதில் சார்ஜும் ஒண்ணு போட்டு அது ஒரு எம்எல்ஏவோட ஸ்டேட்மெண்ட் புகாராக வாங்கி 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ அல்லது 2 எம்எல்ஏ அல்லது 10 எம்எல்ஏ திமுகவுக்கு என்ன பலன்? திமுகவுக்கு இருக்கிறதோ 59 சீட்ல இவங்க யாரை கூட்டு என்ன செய்து விட போகிறார்கள்? இவர்களுக்கு என்ன அதனால பலன்? அப்படி ஒரு முயற்சியில எதுக்கும்
பிரயோஜனம் இல்லாத, எதுக்கும் பலன் தராத ஒரு முயற்சியில கோடிக்கணக்கான பணத்தை திமுக செலவழிக்குமா? என்ன லாஜிக்ல இந்த குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதிமுக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படின்னு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அதனால மனம் வெதும்பி போய் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த கதை நடந்த நாட்கள்ல இந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு யாராவது அந்த வெதும்பல் வந்ததா, குமுறல் வந்ததா? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதாக அந்த திட்டம் இருந்ததா? சொல்றவங்க எல்லாம் அறகுறையா சொல்லி ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. அங்க என்ன நடந்ததாக முதல்ல தெளிவாக சொன்னவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ப்ரொபோசல் இபிஎஸ் வந்து அதிமுக பிளஸ் வரும் கட்சிகளோடு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்குமா? தெரிவித்தால் ஒரு மாற்று ஆட்சி ஒன்று உருவாகும் அப்படின்னு அங்கு ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அது அதிமுக ஆட்சிக்கு திமுக எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும்னு அங்கேயே மறுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பப்ளிக்கா மரியாதைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். இதற்கு மாறாக 4 சுவருக்குள்ள நடந்ததெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அது நடக்கலன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்றாங்க மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து. மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து தான் இதை முதல்ல வந்து எம்ஏ பேபி அவருடைய தேசிய செயலாளர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவர் தான் முதல்ல 4 சுவருக்குள்ள நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி பொது வெளியில பேசியது அவர் தான். அதுக்கப்புறம் அது வெறும் வதந்தி தான் அப்படின்னு அந்த செய்தியை மறுத்து பேசியவரும் அவர் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் பொதுவெளியில அது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சிகள் பேசுறாங்க. விசிக பேசும்போது மௌனமாக இருந்தாங்களா? மௌனமாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தியே கிடையாது, அது வெறும் வதந்தி தான், அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அப்படி ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அதையே வந்து திமுக தலைவரே மறுத்துட்டாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்லும் போது சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் 3 தலைவர்களும் எந்த வார்த்தையும் பேசாம மௌனமாகத்தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பானது. அதுக்கப்புறம் திரும்ப திமுகவுக்கு எண்ணிக்கை இல்லாத போது, அதிமுகவுக்கும் போதுமான எண்ணிக்கை இல்லாத போது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தாலும் போதுமான எண்ணிக்கை இல்லாத போது எங்க அவங்க குதிரை பேரத்தை நடத்துறது? நடத்தி என்ன ஆக போகுது? என்ன பலன்? அதனால அது வந்து திமுக சொல்ற மாதிரி அது ஒரு பொய் குற்றச்சாட்டாகத்தான் தெரிகிறது. தொட்டதற்கெல்லாம் செந்தில் பாலாஜியோட பிரதர் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஒரு வல்னரபிள் டார்கெட் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இப்போ அரசு. இந்த சூழல்ல செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த விசாரணையை அவர் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார், அது வேற விஷயம். பட் ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் மேல இருக்குன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் அவர் பேர்லயே போடு அப்படிங்கிற அணுகுமுறை வந்து என்ன விதமான அணுகுமுறை? இதுல அவங்க உண்மையிலேயே செய்தார்களா அப்படிங்கிறதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு கூட பாடி அவரை செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. இப்போ தேவைக்கு அமைச்சரே 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் கூட வாங்குறாங்க. அதுக்கு அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, அதையெல்லாம் நாங்கள் விரைவில் சரி செய்வோம் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப இப்போ கூட அதை வாங்குவதை அனுமதிக்கிறார்கள் தானே அர்த்தம் ஆகுது. என்ன அந்த சார்ஜில் அப்போ முன்வைத்த குற்றச்சாட்டு, பாடிய பாட்டுக்கு என்ன பொருள் இருக்கு? அதனால இப்படிதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே போகுது. இந்த அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. ரிசல்ட் என்ன? இந்த மாதிரி கூட்டணியில இந்த ரிசல்ட் கிடைக்கிற ரிசல்ட் என்ன? திமுக கூட்டணியை பிளவுபடுத்தியாச்சு. சிறுபான்மையினருடைய வாக்குகளை இனி நாங்க தான் மதச்சார்பற்ற கூட்டணி, நாங்க தான் மைனாரிட்டிஸுக்காக குரல் கொடுக்கிற கூட்டணின்னு காங்கிரஸ், விசிக இந்த 2 கட்சிகளையும் வச்சு அல்லது தவேகாவும் கூட அந்த மாதிரி ஒரு பெயரோட வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுக்கான கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 2 மாதங்களாக ஒரு பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் இன் ஃபேவர் ஆஃப் டிவிக்கே நடந்திருக்குது இல்ல? அதாவது ஆட்சிக்கு ஆதரவு, கூட்டணியில இணைந்தது, அந்த மாதிரி விஷயங்களை லூசா விடாம இறுக்கி ஒரு அணியாக, ஒரு கூட்டணியாக உறுதி செய்து கொள்வதை தவேகா இந்த கூட்டத்தின் மூலமாக சாதித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் வருது, இடைத்தேர்தல்கள் வருது. அதனால அதற்கு முன்னால இந்த 2 மாதத்துல தனித்தனியாக நடந்த நிகழ்வுகளை தொகுப்பாக்கி ஒரு உறுதி செய்கிறது, கிடைத்த பலன்களை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த கூட்டத்தை
நான் பார்க்கிறேன். அதுதான் நடக்குது அப்படின்னும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு செய்தி, மாற்றப்படுகிறாரா தமிழ்நாடு ஆளுநர் ஆர்லேக்கர் அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு பேப்பர்ல கெஸ்ஸாக அல்லது ஊகமாக வந்திருக்குது. அமித்ஷாவோட, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட டெல்லியில அவர் திடீரென்று சந்தித்திருக்கிறார். அவன் சில மாநிலங்கள், ஒன்றிய அரசிலேயும் மத்திய அமைச்சரவையிலேயும் மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களின் போது சில ஆளுநர்களும் கூட மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்தியில RN ரவி கூட அங்க 4 நாட்களாக அங்க தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ RN ரவிக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரோல் இருக்காது, ஏன்னா பிஜேபி அமைச்சரவை. அதனால RN ரவி மாதிரி ஒரு திறமை வாய்ந்த ஆளுநர்களை வேறு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆர்லேக்கர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து ஆளுநராக இருந்தாரு. அதுல ஒரு மாநிலத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவரையே வேற இடத்துக்கு மாத்துறாங்களா, அமைச்சராக்குறாங்களா, என்ன தெரியல. அந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியல. பட் டெல்லியில அவர் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, கேரளால என்ன நடக்குதுங்கிறத அவங்க பேசியிருப்பார்கள் அப்படின்னு நம்பலாம். ஆளுநர் மாற்றம்ங்கிறது சமீப காலமாக வெறும் நிர்வாக நடவடிக்கை மட்டும் இல்ல, மாநில அரசுகளோடு ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநருக்கு வீடியோவோட இந்த புகாரை திமுக கொடுத்திருக்குது. வைகோவோட சேர்ந்து குதிரை பேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றத ஒரு புகாராக கொடுத்திருக்கிறாங்க திமுக. அது என்ன செய்ய போறாங்கிறதும் தெரியல. இதெல்லாம் தான். இது தவிர வேற சில ஒரு செய்தி இருக்கு. அது ஒரு செய்தியாக மட்டும் ஷேர் பண்றேன். கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது பதிவு செய்யப்பட்டதால் மட்டுமே ஒரு திருமணம் அல்ல. அந்த ஒரு 7 சடங்குகள் இருக்கு, இந்து மத சடங்குகள் திருமணத்தில் இருக்கு, சப்தபதியா இந்த மாதிரி அதெல்லாம் செய்தால்தான் திருமணம் திருமணமாக கருதப்படும். பதிவு செய்தால் மட்டுமே திருமணமாகாது அப்படின்னு குஜராத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இது சில கேள்விகளை நமக்கு உள்ள எழுப்புது. அதோட நான் நிகழ்ச்சி நிறைய செய்யறேன். தமிழ்நாட்டுல இது போன்று ஒரு செய்தியை, ஒரு தீர்ப்பை சொன்னாங்கன்னா இதுக்கு பொருந்தும்னா எத்தனை பேருடைய திருமணம் சட்டப்பூர்வமாக திருமணமாக இருக்கும்? ஏற்கனவே சுயமரியாதை திருமணங்களாக பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிறது இருக்கு. இந்து மத சடங்குகளின்படி திருமணம் நடைபெற்றது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு திருமணமாக பதிவு செய்யற பழக்கமும் இங்க இருக்கு. அந்த எதுவுமே இல்லாம நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இணை ஏற்பு செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்றவங்க இருக்கிறாங்க. இது எல்லாம் இந்து மத சடங்குகளின் படி நடந்த திருமணம்னு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதாது, உண்மையிலேயே அது அந்த சடங்குகளோட நடந்திருக்கணும். ஒரு விழாவாக மாலை மாற்றிக் கொள்வதோ தாலி கட்டி கொள்வதோ இந்து மத சடங்குன்னு மட்டும் கருத முடியாது. இந்த அவ்வளவு சடங்குகளும் செய்தால் மட்டும்தான் திருமணமான கருதப்படும் அப்படின்னு எல்லாம் எதிர்காலத்தில், இப்பவே தீர்ப்பு குஜராத்ல வந்துருச்சு, இனி அதுதான் இந்தியா முழுமைக்குமான தீர்ப்பு அப்படின்னா என்ன நடக்கும்ங்கிற கேள்விகள் எல்லாம் அதோட வருது. யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு நாள் பேசலாம். ரொம்ப நன்றி. நாளை சந்திப்போம். வணக்கம்.